இந்திய ஜனநாயகம்னு சொன்னா உடனே நமக்கு டெல்லி பார்லிமெண்ட் தானே ஞாபகம் வரும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையான ஜனநாயகம் அங்கிருந்து தொடங்கல. அது நம்ம ஊரு தெருவுல, நம்ம சிட்டி வார்டுல இருந்து தான் பிறக்குது. இதுதான் இங்கிலீஷ்ல கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி, அதாவது அடிமட்ட ஜனநாயகம்னு சொல்றோம். வாங்க இந்தியாவோட இந்த ஆணிவேர் அமைக்க பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கேள்வி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இது ஒரு மிகப்பெரிய சவால். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய விதவிதமான மக்கள் வாழ்ற ஒரு நாட்டுல அதிகாரத்தை ஒவ்வொருத்தரோட வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போறதுனா சும்மாவா? இந்தியா இதை எப்படி சாத்தியமாக்குச்சு? இந்த கதையில ஒரு பெரிய திருப்புமுனை இருக்கு. அதுதான் 1992. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தன, ஆனா சும்மா பேருக்கு தான். பவரே இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு பலவீனமான அமைப்பா இருந்துச்சு. ஆனா 1992க்கு அப்புறம் சீனே மாறிடுச்சு. அரசியலமைப்பு சட்டமே அதுக்கு ஒரு கவசமா நின்னுச்சு. ஒரு பவர்ஃபுல் அமைப்பா அது உருவாச்சு. சரி, இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? அந்த மாற்றத்துக்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல செஞ்ச ரெண்டு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்கள் தான். இது இந்திய ஜனநாயகத்துல ஒரு புத்தம் புது அத்தியாயத்தையே ஓபன் பண்ணி வச்சுது. ஆனா இந்த மாற்றம் எல்லாம் ஒரே நாள்ல நடந்துரல. இதுக்கு பின்னாடி பல வருஷ உழைப்பு இருக்கு. 1957ல பல்வந்த் ராய் மேதா கமிட்டி ஒரு 3 அடுக்கு சிஸ்டம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல கமிட்டிகள் வந்துச்சு. கடைசியா 1986ல எல்.எம். சிங்வி கமிட்டி தான் இந்த அமைப்புகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அப்போதான் இதுக்கு பவர் கிடைக்கும்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. இந்த நீண்ட பயணம்தான் 1992 புரட்சிக்கு அடித்தளம். அதோட விளைவா 1992ல 2 முக்கியமான சட்ட திருத்தங்கள் வந்துச்சு. முதலாவது 73வது சட்ட திருத்தம், அடுத்தது 74வது சட்ட திருத்தம். இந்த ரெண்டும் இரட்டை குழந்தைகள் மாதிரி இந்திய உள்ளாட்சி அமைப்புக்கு ஒரு புது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வடிவத்தை கொடுத்துச்சு. அப்போ இந்த திருத்தங்களோட முக்கியமான ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க 2 பேரலல் சிஸ்டம்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஒன்னு கிராமப்புற நிர்வாகத்துக்கு, இன்னொன்னு நகர்ப்புற நிர்வாகத்துக்கு. ரெண்டுமே இப்போ அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாப்புல இருக்கு. சரி, இப்ப இந்த 2 சிஸ்டம்ல முதல் சிஸ்டமை பத்தி பாப்போம். கிராமப்புற உள்ளாட்சி. இதத்தான் நாம எல்லாருமே பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்றோம். 73வது திருத்தத்தின்படி ஒவ்வொரு மாநிலமும் இந்த 3 அடுக்கு முறைய கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். கிராம லெவல்ல கிராம பஞ்சாயத், பிளாக் லெவல்ல பஞ்சாயத் சமிதி, மாவட்ட லெவல்ல ஜில்லா பரிஷத். இந்த அமைப்பு தான் அதிகார பரவலாக்கத்தோட பேக்போன். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். கிராம சபை வேற, கிராம பஞ்சாயத்து வேற. கிராம பஞ்சாயத்துங்கிறது நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலர்களை கொண்ட ஒரு பாடி. ஆனா கிராம சபை அப்படி இல்ல. அந்த ஊர்ல ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் சேர்ந்த ஒரு பெரிய அமைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, கிராமமே ஒரு பார்லமெண்ட் மாதிரி செயல்படுறது தான் கிராம சபை. இதுதான் உண்மையான கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி. இந்த கோட் ரொம்ப அழகா கிராம சபையோட முக்கியத்துவத்தை சொல்லுது. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம், எப்படி செயல்படுத்தலான்னு விவாதிக்கிறதும் கண்காணிக்கிறதும் இந்த சபையோட வேலை. இதுதான் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தோட ஆன்மான்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்புகள்லாம் சும்மா பேருக்கு இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால அரசியலமைப்பு சட்டத்திலேயே சில பாதுகாப்பு அம்சங்களை சேர்த்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எலெக்ஷன், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு, நேர்மையா தேர்தலை நடத்த ஒரு தனி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் ஃபண்டை கண்காணிக்க ஒரு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். இந்த தூண்டுகள் தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பாதுகாக்குது. இந்த சட்டத்தோட ரொம்ப புரட்சிகரமான ஒரு அம்சம் என்னன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு தான். அரசியல்ல பெண்களோட பங்களிப்பை உறுதி செய்ய மினிமம் 1/3 பங்கு சீட் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டே ஆகணும். இன்னும் ஒரு படி மேல போய் பல மாநிலங்கள் இதை 50% இதை இந்திய அரசியல்ல ஒரு அமைதியான சமூக புரட்சினே சொல்லலாம். ஓகே, கிராமப்புறங்கள்ல இருந்து இப்ப நாம நகர்ப்புறங்களுக்கு வருவோம். 74வது திருத்தம் நகரங்களுக்கான உள்ளாட்சி அமைப்புகளை, அதாவது முனிசிபாலிட்டிகளை உருவாக்குச்சு. கிராமங்கள் மாதிரியே நகரங்கள்லயும் ஒரு அடுக்கு முறை இருக்கு. ஆனா இது மக்கள் தொகையை பொறுத்து மாறும். கிராமத்திலிருந்து நகரமா மாறிட்டு வர ஒரு ஏரியாக்கு நகர் பஞ்சாயத்து, ஒரு மீடியம் சைஸ் டவுனுக்கு முனிசிபாலிட்டி, சென்னை, மும்பை மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டிகளுக்கு முனிசிபல் கார்ப்பரேஷன். நீங்க கவனிச்சீங்கன்னா கிராமப்புற அமைப்புகளுக்கும் நகர்ப்புற அமைப்புகளுக்கும் நடுல நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். இங்கேயும் அதே 5 வருஷ பதவிக்காலம், டைரக்ட் எலெக்ஷன், எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, தேர்தல்களை நடத்த அதே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கட்டமைப்பு. இது இந்தியா முழுக்க ஒரு சீரான உள்ளாட்சி அமைப்பை உறுதி பண்ணுது. இந்த சிஸ்டமோட பிரம்மாண்டத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் சேர்த்து சுமார் 3 மில்லியன்,
அதாவது 30 லட்சம் பிரதிநிதிகள் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடேங்கப்பா, இது பல நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். சந்தேகமே இல்லாம இது உலகத்தோட மிகப்பெரிய நேரடி ஜனநாயக பரிசோதனை. இப்போ ஒரு காமனான கேள்விக்கு வருவோம். எம்பி, எம்எல்ஏ எலெக்ஷனை நடத்துற இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனையும் நடத்துதா? இத நிறைய பேருக்கு வர்ற ஒரு டவுட். பதில் சிம்பிள் இல்ல. இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை பார்லிமெண்ட், சட்டமன்ற தேர்தல்களை நடத்துறது மட்டும்தான். உள்ளாட்சி தேர்தல்களுக்காகவே இந்த சட்ட திருத்தங்கள் மூலமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தனி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு. அதோட ஒரே வேலை இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்களை நேர்மையா நடத்துறது மட்டும்தான். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 2 அமைப்புகளையும் இப்ப நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்பதான் முழு படமும் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துருது பாருங்க. கிராமப்புற பஞ்சாயத்து ராஜ் 73rd திருத்தம் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 9. அதே மாதிரி நகர்ப்புற நகராட்சிகள் அது 74th திருத்தம் பார்ட் 9A. கிராமத்துக்கு இதயம் கிராம சபைனா நகரத்துக்கு அடிப்படை வார்ட் கமிட்டி. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் அந்த டியூவல் ஆர்கிடெக்சரோட சிம்பிளான பிரேக் டவுன். அப்போ இதோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள். லோக்கல் பிரச்சனைகளுக்கு லோக்கல் தீர்வுகள். நம்ம தெருவுல ரோடு சரியில்லை, தண்ணி வரல, குப்பை அல்லலன்னா அதுக்கு டெல்லியில இருக்கிறவர் தீர்வு சொல்ல முடியாது. அந்த அதிகாரத்தை நமக்காக நம்மால தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம ஏரியா பிரதிநிதிகள் கையில கொடுக்கறது தான் இந்த அமைப்போட தத்துவமே. 1992 வருஷத்து திருத்தங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பவரையும் பாதுகாப்பையும் கொடுத்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். ஆனா சட்டம் மட்டும் போதுமா? இந்த அமைப்புகள் உண்மையிலே களத்துல ஜெயிக்கணும்னா போதுமான பணம், செயல்படுறதுக்கான சுதந்திரம், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நம்மளோட பங்களிப்பு. இது மாதிரி வேலை என்னெல்லாம் தேவைப்படும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.